அனைவருக்கும் வணக்கம். மாமா கெட்டவேலடி, கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியன் வாயிலிருந்து வந்த அந்த பொன்மொழிகள் எல்லாமே உண்மையாகும் விதமாக அவனை நம்ம எல்லாருமே கெட்டவன் கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் கேடு கெட்டவன் அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சைமன் செபாஸ்டியனை பற்றி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அமரதாஸ் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சைமன் செபாஸ்டியனை அம்பலப்படுத்தி சன் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லி அம்பலப்படுத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்விங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைமன் செபாஸ்டியனை யாருமே பெரியாரை ஏற்றுக்க, நீ பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் நம்ம சொல்லலை, யாரும் வற்புறுத்தலை, யாரும் திணிக்கலை. அவருடைய தலைவராக மேதகு பிரபாகரன் அவர்களை வச்சுக்கட்டும், யாரும் வேணான்னு சொல்லலை. அவர் பிரபாகரன் அவர்களுடைய வழியில் பயணிக்க போகிறேன், அவருடைய பிள்ளை நான், அவருடைய ஒரு நேரம் அவருடைய தம்பின்னு சொல்லுவாப்புல, இன்னொரு நேரம் பிரபாகரனே தம்பின்னு சொல்லுவாப்புல, அவருடைய மகன்னு சொல்லுவாப்புல, என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். இந்த மாதிரி எதையாவது சொல்லி உளறி அவர் அவருடைய அரசியலை பண்ணிக்கட்டும், மக்கள்கிட்ட திருநிதி பிச்சை வாங்கட்டும், என்னத்தையும் பண்ணிட்டு போட்டோங்க. ஆனால் யாருமே நீ பெரியாரை ஏற்றுக்கணும், நீ பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே சொல்லலை. இந்த சூழ்நிலையில் எதுக்கு தேவையே இல்லாமல் பெரியாரை அட்டாக் பண்ணுறான்? இப்போ யாருமே இங்கேருந்து மேதகு பிரபாகரன் அட்டாக் பண்ணல, இல்லைனா நம்மாழ்வார் அட்டாக் பண்ணல, அவன் தலைவனாக வச்சுருக்க யாரையுமே எதுவுமே பேசலை, நம்ம சைட்லேருந்து யாரும் எதுவுமே பண்ணலை. அப்போ திடீர்னு இருந்தாலே இந்த ரோட்டில் சும்மா செவனேன்னு போயிட்டு இருக்கிறவனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி இந்த வெறி நாய் எதுக்கு திடீர்னு பெரியாரை கடிச்சு வைக்க வருது? அப்போ சம்பந்தமே இல்லாமல் இவன் பெரியார்கிட்ட வரான்னா என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்? பிஜேபி அரசிட்ட பொறுக்கி திங்கிறது தான் காரணம். நான் இப்போ சொல்கிற இந்த ஆங்கிள்லேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீப்பாக புரியும். ஏன்னா இவ்வளோ நாளும் நம்ம எதை யோசிச்சுட்டு இருந்தோம், எந்த ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்னடா திடீர்னு பெரியாரை திட்டுறான், ஹெச் ராஜாவை அறிஞர்ன்றான், ரங்கராஜ் பாண்டிய இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர் அப்படின்றான், சங்கி என்றால் சக தோழன்னு சொல்கிறான், திடீர்னு ரஜினியை மீட் பண்ணுறான், பெரியாரை ஒழிப்பேன்னு சொல்கிறான், திராவிடத்தை வீழ்த்துவேன்னு சொல்கிறான், இப்படியெல்லாம் சொல்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தோமா? ஆனால் நம்ம இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கணும். நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்? நம்ம முதல்ல அவன் சார்ந்த அரசியலையோ அவன் முன்னெடுக்கிற தலைவர்களையோ நம்ம எதுவுமே கொச்சப்படுத்தலை. ஆனால் அவன் கொச்சப்படுத்துகிறான் அப்படின்றப்போ இதை ஏற்கனவே பண்ணணும்னு நினைக்கிற துடிக்கிற நபர்கள் யார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ். அப்போ அவங்களுடைய அந்த அஜெண்டாவை கையில் எடுத்து அவங்க கொடுத்த இந்த அசைன்மெண்ட்டை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இவனை பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலின்னு சொல்கிறோம். இப்போ பெரியாருடைய கருத்துக்களில் முரண் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவரை தவிர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணலாமே, அவர் இருந்து தான் அரசியல் பண்ணணும்னு இப்போ யாருமே சொல்ல. அப்போ அவரை தவிர்க்க முடியல அப்படின்ற ஒரு புள்ளிக்கு அவன் நகர்ந்திருக்கான், அவரை உடச்சி தள்ளணும், அவரை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னா அப்போ இவனுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, இவன் யாருக்காக வேலை பார்க்குறான் அப்படின்றது புரியுதில்ல? இன்னைக்கு காலையில் ஒரு ஆடியோ சர்க்குலேட் ஆயிடுச்சுங்க. அந்த ஆடியோவை காது கொடுத்து கேட்க முடியலங்க, அவ்வளோ மட்டமாக இருக்குது. கேட்போமா வாங்க. உங்களோட கருவறுத்து தாய் புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிட என் ஜூனி பெரியார் என் புளுத்தி நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, கொன்னு போச்சுட்டு தான் போவேன். பெரியாரை வச்சு சோறுறீங்க. பெரியார் என் ஜூனி பெரியார் புண்டமேனுக்கு சோறு போட்டது நாங்கடா. பெரியாருக்கு சோறு போட்டதே இவங்க தானா? பெரியார் பேரை சொல்லி பிச்சை எடுத்து பொழைச்ச நாய் இந்த நாய். இவர் பெரியாருக்கு சோறு போட்டாராம். முதல்ல பெரியார் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு, இவன் எப்போ பிறந்தான், இவன் பெரியாருக்கு சோறு போட்டானா? எச்ச நாய, பெரியாரால தான் நீ சோறு சாப்பிட்ட நாய அப்படிதான் சொல்லுவோம். உனக்கு அப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நாங்கள் திரும்ப அழுத்தி சொல்லுவோம். ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு நபருங்க எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் யாரோட ஆடியோவாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு தலைவருடைய ஆடியோ இப்படி கெட்ட வார்த்தை போட்டு ஒரு கேவலமான ஒரு முறையில் இந்த மாதிரிலாம் யாராவது பேசியிருக்காங்க? இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பின்னாடியும் திரிகிறதுக்கு ஒரு அல்லக்க கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நினச்சி பார்க்குறப்ப தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஜாலியாக போட்டு அடிக்கலாம்ல. என்ன தான் நம்ம ஜாலியாக இவனுங்களை போட்டு அடிக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத நினச்சி பார்க்குறப்போ வருத்தமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறையும் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழப்போகுது, இங்கே தான் வாழப்போகுதுங்க. அப்போ இங்கே இருக்கிற அரசியலை தீர்மானிக்க போகிறது யாருன்னு பார்க்குறப்போ இவன் ஒரு முக்கியமான சக்தியாக வளர்ந்து வரான்னா வளர விடக்கூடாதுல்ல. இவன் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஆளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறான் அப்படின்றப்போ நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்குறி வருது. கல் குடிக்க வைப்பான், கெட்ட வார்த்தை பேசுறதை நார்மலைஸ் பண்ணுவான், குடும்பத்தை ஆபாசமாக தாக்குறதை நார்மலைஸ் பண்ணுவான். இந்த ஆடியோ ஏஐ ஜென்ரேட்டர்னு சொல்லி
தம்பிங்கெல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க. ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஏஐ ஜென்ரேட்டரில் வாய்ஸை வேணால் மாடுலேட் பண்ணலாம், ஆனால் அந்த ஸ்லாங் இருக்குல்ல, ஸ்லாங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது ரியலா ஏஐயா அப்படின்ட்டு. இவன் தலைமையில் ஆட்சி அமைஞ்சதுன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவங்கள நோக்கி யாராவது கேள்வி எழுப்புனா இப்படி தான் டீல் பண்ணுவாங்க. தலைவனே இந்த லட்சணத்தில் இருக்கிறப்போ தொண்டர்கள் என்ன லட்சணத்தில் டீல் பண்ணுவாங்க? மக்களையெல்லாம் இவங்க எப்படி அணுகுவாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தாவே நமக்குலாம் பதட்டமாக இருக்குது. இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தானே இப்போது இந்த நிறைய பேர் அம்பலப்படுத்துகிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடகம் வழியாகவே அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் கூட சைமன் செபாஸ்டியன் விவாதிக்க தயார் அப்படின்ற மாதிரி சைமன் செபாஸ்டியன் தரப்புலேருந்து சொன்னதுனால நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல இவன் கண்டிப்பாக வரமாட்டான், சும்மா இந்த சவால் விடுறது சவடால் விடுறது எல்லாம் பண்ணுவான். அப்படியே அவன் வந்தான் அப்படின்னாலும் அங்கே தொம்பிகள்கிட்ட உறவுகளே வந்து விடுங்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டி அங்கே வச்சு எதையாவது சண்டையை போடுறதுக்கு தான் உருட்டுக்கட்டைகளோடு வர வைக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படியே அவன் மீறி வந்து சந்தோஷ் அவர்கள் கூட உரையாற்றினான்னு வைங்களேன், சந்தோஷ் அவர்களை ஒருமையில பேசி கெட்ட வார்த்தை போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு சண்டையை இழுத்து விட்டுக்கிட்டு தான் போவான். இப்போ சொல்லுவாங்க விவாதத்துக்கு நான் தயார் அப்படி இப்படின்னு சொல்லுவான். கடைசி நேரத்தில் திடீர்னு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆள், ஈரோட்டில் இடைத்தேர்தலை வச்சுக்கிட்டு நான் பிரச்சாரத்துக்கு போனால் இங்கேருந்து உங்கள் கூட இருந்து விவாதிப்பேனா அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று உருட்டிட்டு ஓடிடுவான், பேசவே வரமாட்டான். எல்லா பக்கமும் இருந்து அடின்னு அடித்து நவுத்துறாங்க சைமன் செபாஸ்டியனை. தம்பிங்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்னடா புதுசாக ஆள் இறக்குறாங்க, உண்மையெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய பொழப்புக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து நொந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. சைமன் செபாஸ்டியனுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் கட்சியிலேருந்து அடுத்தடுத்து நிறைய பேர் விலகிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் விலகல் கட்சியிலேருந்து விலகினவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மேற்கு தொகுதி நிர்வாகிகள் பால்பண்ணை ரமேஷ், மெய்யனூர் செல்வமூர்த்தி உள்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேட்டூர் சட்டமன்ற தொகுதியோடைய துணைத் தலைவர் ரகு உள்பட 500 பேர் இன்னைக்கு கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. ஜால்ரா போடுறவங்களுக்கும் பணம் கொடுத்து பதவி வாங்குறவங்களுக்கும் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் முன்னுரிமை வழங்கப்படுறதா சொல்லிக்கிட்டு வெளியேறியிருக்காங்க. இது முதல்ல ஒரு கட்சியா? ஒரு கட்சினா என்னைக்காவது ஒரு 5 பேர் 10 பேர் விலகுறாங்க அப்படின்றப்போ சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு முரண் இருக்கு போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 500 பேர் 1000 பேர்னு வெளியே போகிறாங்கன்னா அப்போ அந்த கட்சியுடைய தலைமை மேலே தான் சந்தேகம் வரும். என்னதாங்க நடக்குது, என்னதான் இவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க? இதோ இந்த ஃபோட்டோ இருக்குல்லங்க, இந்த ஃபோட்டோஸில் ஒரு 6 ஃபோட்டோ, இந்த 6 ஃபோட்டோஸை வச்சு தான் சைமன் செபாஸ்டியன் நான் வந்து பயிற்சி எடுத்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த தம்பிகளை வச்சு உருட்ட விட்டுருந்தான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் அன்னைக்கே அம்பலப்படுத்திட்டாரு. இன்னைக்கு புகைப்பட கலைஞர் அமர்தாஸ் அவர்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேக்கு தான் அப்படின்னு இவரும் சேர்ந்து அம்பலப்படுத்தியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸில் 4 ஃபோட்டோஸ் வந்து இவர் எடுத்தது, இந்த அமரதாஸ் என்ற நபர் எடுத்தது. 2 ஃபோட்டோஸ் சந்தோஷ் அவர்கள் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த சைமன் செபாஸ்டியன் உருட்டுன இந்த ஓலா கதைகள் இருக்கு இல்லையா, இந்த ஓலா கதைகளில் ஒரு இடத்துல கூட வன்னியரசு அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அப்புறம் ஐயா குளத்தூர்மணி அவர்கள், அப்புறம் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் யாரையுமே இந்த மாதிரி போராடினவங்க, உண்மையாகவே இலங்கைக்கு போனவங்க, பிரபாகரன் அவர்கள் கூட நல்ல நட்பில் இருந்தவங்க, யாரையுமே இவன் சொல்கிற கதைகளில் அவன் அந்த சீன்ஸில் கொண்டு வரவே மாட்டேங்கிறான். இவன் மட்டும்தான் மெயின் கேரக்டர் மாதிரியும், பிரபாகரன் இவனுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அளித்த மாதிரியும், இவனுக்கு மட்டுமே ஆமக்கறி உடும்புக்கறி எல்லாம் சமைச்சு போட்டு அப்படியே ஆராட்டி சீராட்டி அவரை நல்ல பாராட்டி அப்படியே தங்க மெத்தையில் தூங்க வச்சு அப்படியே குளிப்பாட்டி விட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்து வாயில் ஊட்டி விட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே பெரிய கதைகள் விடுறானே. இதில் யாருமே உண்மையான விடுதலை புலிகள் கூட தொடர்பில் இருந்த யாரையுமே அவன் ஆட் பண்ண மாட்டேங்கிறான். அது எப்படி? ஆனால் தம்பிகளா, அவன் உங்கள் காது குத்து மட்டும் நடத்தலை, காதுலையே வச்சு செய்கிறான், காதில் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன். இதுக்கு மேலேயும் நீங்களாம் அவனை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்டா. இதில் சாட்டை துரைமுருகன் வேற ஒரு காணொளி போட்டு இலங்கையில் ஆமக்கறிலாம் கிடைக்கும் அப்படின்றத ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஆமக்கறி கிடச்சிருக்காதா என்ன அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுலேயே இருக்கானுங்க. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கிடச்சிருக்காதா ஆமக்கறி, அவரும் சாப்பிட்டு போகிற எங்கள் அண்ணன் கண்டிப்பாக, அது எப்படி சாப்பிட்ற விஷயத்துலலாம் எங்கள் அண்ணனுக்கு கிடைக்காம இருக்கும், போங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க கல்லாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறான். டேய் செல்ல மஞ்சப்பொடி, அவன் ஆமக்கறி சாப்பிட்டானோ ஆமையோட பீஸை சாப்பிட்டானோ அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆமை ஓட்டை திருப்பி போட்டு அதில் படகு சவாரி செஞ்சேன்னு சொன்னான் பாரு, அதெல்லாம் உண்மையாடா? இன்னொரு பக்கம் கறிக்கஞ்சி இடுமானம் கார்த்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் நின்ன முன்னணி தளபதிகள்
அது மட்டும் இல்லாமல் மூத்த போராளிகள்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்காங்களாம். அவங்கெல்லாம் முகம் காட்டி பேச போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களுக்கு பேட்டி தர போகிறாங்களாம். சில்லறைகளையெல்லாம் செய்ய போகிறாங்களாம். அவதூறுகளையெல்லாம் தகர்க்க போகிறாங்களாம். களத்தில் நின்ன முன்னணி தளபதிகள் மற்றும் போராளிகள்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு எப்படி போனாங்க? அப்போ மேதகு பிரபாகரனை காட்டி கொடுத்துட்டு ஓடி இருக்கானுங்களோ? முன்னணி தளபதிகள் அப்படின்னா கண்டிப்பாக இறுதி போரில் அவங்கெல்லாம் மரணிச்சிருக்கணும். இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிருந்துருக்கணும் இல்லையா? பிரபாகரனை காட்டி கொடுத்தவங்கள பேட்டி எடுக்க சொல்கிறியாடா கம்நாட்டி? பெரியார் மீதான விமர்சனங்களை எல்லாம் மடமாத்துறதுக்கு தான் இப்போ சீமான் மேலே நம்மளாம் விமர்சனம் வைக்கிறோமா, அவதூறு பரப்புகிறோமா? யார் விமர்சனம் வைக்கிறது, யார் அவதூறு பரப்புறது? பெரியார் சொல்லாத கருத்துக்களை பரப்புன இவனுங்க அவதூறு பண்ணலையா? இவனுங்களுடைய உண்மையான வரலாறு எடுத்து சொல்கிற நம்ம அவதூறு பரப்புகிறோமா? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களோடையோ இல்லை திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஐயா கி வீரமணி அவர்களோடையோ விவாதிக்கிறதுக்கு மட்டும்தான் சைமன் செபாஸ்டியன் விருப்பத்தோடு இருக்காராம். முதல்ல இவனுங்க ஏன் இப்படி ஐயா வீரமணியையும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் இவனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படி இறங்கி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பாதிப்பு. அவங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. அவங்களுடைய தரத்தை இறக்கிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்தால் மட்டும்தான் எங்கள் அண்ணன் சீமான் வருவார் அப்படின்னு சொல்லி சவடால் விடுறது. ஒரு கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாத இந்த பிச்சைக்கார பையன் கூட எல்லாம் முதலமைச்சரும் ஐயா வீரமணி அவர்களும் உட்கார்ந்துருந்து விவாதம் பண்ணணுமா? அவங்கெல்லாம் அப்படி வரணுமா? அது மாதிரி இந்த அமரதாசன்ற ஃபோட்டோகிராஃபர் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது தான், சைமன் செபாஸ்டியன் பிரபாகரன் அவர்களை சந்தித்தது உண்மைதான். ஆனால் அந்த ஃபோட்டோ அவனுக்கு கொடுக்கல, இவனே தான் இந்த ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. உண்மையான ஃபோட்டோ அவனுக்கு இன்னும் கிடைக்கல. அது ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது, சந்தோஷ் அவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவன் தம்பிகளுடைய காதில் முழுக்க ஓலா கதைகளை சொல்லி தான் தம்பிங்களையெல்லாம் நம்ப வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லியும் அம்பலப்படுத்தியிருக்காரு. இதில் தம்பிங்கள்லாம் நியூஸ் 18 தமிழ்நாடு திமுகவுடைய கைக்கூலியாக மாறிடுச்சான். அதனால நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலை புறக்கணிக்க போகிறாங்களாம். நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேனே, நியூஸ் 18 தமிழ்நாடுவை புறக்கணிக்கும் விதமாக நீங்கள் எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கலாமே. சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி போராட்டம் இருந்தீங்கன்னா தம்பிங்களா, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் சாகிற வரை உண்ணாவிரதம் இருந்து எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே புறக்கணிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சதா பொருள். சரியா? டேய் கோமாளிங்களா, நீங்கள் புறக்கணிப்போம்னு சொன்னாதான்டா நாங்கள் அந்த சேனலை இன்னும் அதிகமாக பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலுக்கு என் சார்பாக நான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க, தரமான சம்பவம். இன்னும் இது மாதிரி நீங்கள் சைமன் செபாஸ்டியனை அம்பலப்படுத்துறதுக்காக நிறைய நீங்கள் பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னொரு பக்கம் கறிக்கஞ்சி கார்த்தி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ராஜீவ்காந்தி பேசியதை வைத்து அதையெல்லாம் ஒரு விவாதம்னு சொல்லிக்கிட்டு சன் நியூஸ் தொலைக்காட்சியிலேருந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இவனுக்கு, இடும்பாவனம் கார்த்திக்கு, கறிக்கஞ்சி கார்த்திக்கு. அவன் பேசியதை வச்செல்லாம் நடக்கிற விவாதத்தில் நாங்கள்லாம் பங்கேற்பதில்லை அப்படின்னு சொல்லி இவன் மறுப்பு தெரிவிச்சிட்டானான். அதனாலேயே சீமானுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு யாரையோ 2 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு விவாதம் நடத்துகிறாங்களாம் சன் நியூஸ். ஏன் ராஜீவ்காந்திக்கு நேருக்கு நேர் இருந்து விவாதம் செஞ்சால் தோற்று போயிடும்னு சொல்லி பயமா? நீ எல்லாம் நெறியாளர்கிட்டே அடி வாங்குவ. இவனுங்க இப்போ யாரை கூட தான் விவாதிப்பானுங்க? நேராக முதலமைச்சர் இல்லைனா எப்படி டொனால்ட் ட்ரம்ப் கூட விவாதிப்பீங்களா? போய் உட்கார்ந்துருந்து அண்ணன் ராஜீவ்காந்தி கூட எல்லாம் விவாதம் பண்ண வக்கு இல்லை. பேச்சு பார்த்தீங்களா இவனுங்களுக்கு? ராஜீவ்காந்தி அண்ணன் பேசுனது அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போக பார்க்குறானுங்க. அவர் பேசுனதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவர் பேசுனதுக்காகலாம் உட்கார்ந்துருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள்லாம் அவ்வளோ தரம் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசின விஷயத்த ஈஸியாக டைவெர்ட் பண்ண பார்க்குறானுங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் மொத்த நாத்தாக்காவையும் கிழிச்சு தொங்க விட்டுட்டார். நம்ம போன வீடியோவில் அதை பற்றி தான் பேசியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரியே நடிக்கிறானுங்க. இவன் எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு வர்றது தான் மிச்சம். இவனுங்களுக்கு இனமானமும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது. ஆதாரம் கொடுறான்னு சொன்னாக்க அதையும் காட்ட மாட்டானுங்க. இப்படிப்பட்ட மானம் கெட்டவனுங்களா தொடநடிங்களா இருந்துக்கிட்டு இவனுங்க மற்றவங்களையெல்லாம் அவங்களெலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறது. அன்னைக்கு இப்படி தான் புதிய தலைமுறை சேனலுக்கு விவாதத்துக்கு போயிட்டு நெறியாளர்கிட்ட செருப்படி வாங்கிட்டு வந்தான். இன்னைக்கு இவன் சன் டிவிக்கு மட்டும் போயிருந்தான்னு வைங்களேன், வாயிலேயே மிதி விழுந்திருக்கும். அது அவனுக்கு நல்லா தெரியும், அதனால தான் போகலை. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.